பாஸ்டர். பாஸ்டர், நான் உங்களை ப்ரேயர் பண்ண சொல்லியிருந்தேன் ஃபஸ்ட்டு. நீங்களும் ப்ரேயர் பண்ணீங்க. இயேசு என் வாழ்க்கையில் நிறைய அற்புதத்தெல்லாம் செஞ்சுருக்காருங்க. கால் நடக்க முடியலன்ட்டு நீங்கள் எனக்காக ப்ரேயர் பண்ணுங்க. ரெண்டாவது, உங்களுடைய மெசேஜில் வந்து ஒவ்வொருத்துக்கும் ப்ரேயர் பண்ணும்போதும் இப்போ காலில் இருக்க பிரச்சனைலாம் போகணுன்னு நீங்கள் ப்ரேயர் பண்ணீங்க பாஸ்டர். ஆண்டவருடைய கிருபையால் கர்த்தர் எனக்கு என் வாழ்க்கையில் ஒரு பிரகாசத்தை உண்டு பண்ணி செஞ்சாரு பாஸ்டர். அப்போ முதல்ல மாதிரி காலில் இப்போ எவ்வளோ அந்த ஆப்ரேஷன் பண்ண ரன்னெல்லாம் ஆறிச்சு. ஆண்டோடைய அற்புதத்தை நான் நல்லா உணர்றேங்க பாஸ்டர். உங்களுடைய ப்ரேயரில் வந்து ரொம்ப நம்பிக்கை எனக்கு அதிகமாக. ஒரு நாள் உங்கள் ப்ரேயர் நான் கேட்காம இருக்க மாட்டேன். ஸ்டேட்டஸ்லேயும் ப்ரேயர் இது அனுப்புவீங்க, வசனங்கள் வாழ்வு தரும் வார்த்தை, வாழ்க்கையில் அந்த வார்த்தையை நான் முழுமையாக விசுவசிக்கிறேன், நம்புகிறேன். அதனால் ஜீசஸ் என் கூட, ஏசப்பா என் கூடவே இருக்கிறார். என்னை விட்டு ஒரு நாள் எனக்கு தெரியல. நீங்கள் ஒவ்வொரு நாளும் நீங்கள் எல்லாருக்காக ப்ரேயர் பண்ணும்போது நான் ரொம்ப நம்பிக்கையோடு அந்த ப்ரேயர் எல்லாம் பார்ப்பேன். ஆனால் உங்களுக்கு வந்து எப்படி நன்றி சொல்கிறதுன்னு தெரியும் பாஸ்டர். எவ்வளோ அற்புதத்தை என் வாழ்க்கையில் ஆண்டவர் செஞ்சுருக்காங்க. உங்களுடைய ப்ரேயரில் வந்து எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்ததுங்க பாஸ்டர். அந்த ஒரு நேரம் சாப்பாடு கூட இல்லாத ஒரு நேரம் டாக்டர் சொன்ன மாதிரி டைம் பிரகாரம் சாப்பிட்டுட்டு எடுத்து வந்து கொடுக்க ஆள் கிடையாது. ஆனாலும் ஆண்டவர் என்ன ஏசப்பா எனக்கு கைவில்லைங்க பாஸ்டர். என் கூடவே இருந்து எனக்கு எவ்வளோ அற்புதத்தெலாம் செய்கிறாங்க பாஸ்டர். அதனால என் ப்ரேயரில் ஒவ்வொரு காலம் ஜெபிக்கும் பொழுது அந்த ஜபத்தில் ஒரு வல்லமாக இருக்குதுங்க பாஸ்டர். இந்த மாதிரி ப்ரேயர் பண்ணுறது எவ்வளோ பேருக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ரொம்ப தேங்க்ஸ் பாஸ்டர். பிரைஸ் தி லார்ட். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த அதிகாலை வேளையிலும் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு தந்த வேத வார்த்தையானது எசேக்கியேல் 37 அதிகாரம் 10 வசனம். பிரியமானவர்களே, எனக்கு கற்பிக்கப்பட்டபடி நான் தீர்க்க தரிசனம் உரைத்தேன். அப்பொழுது ஆவி அவர்களுக்குள் பிரவேசிக்க அவர்கள் உயிரடைந்து காலூன்றி மகா பெரிய சேனையாக நின்றார்கள். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தர் சொன்னபடி எசேக்கியேல் சொன்ன உடனே பல வருடங்களாக உலர்ந்து போய் இருந்த எலும்புகள் ஒவ்வொன்றும் தன் தன் எலும்புகளோடு சேர்ந்து கொண்டது. பிரியமானவர்களே, இதுதான் புதிய சிருஷ்டிப்பு என்று சொல்லப்படுகிறது. வார்த்தைக்கு சிருஷ்டிக்கும் வல்லமை உள்ளது. பிரியமானவர்களே, நீங்கள் உலர்ந்த எலும்புகள் போல் இருந்தாலும் என் தேவன் உங்களுக்குள் ஜீவனை உண்டாக்குவார் என்பதுதான் இந்த காலை வேளையில தேவன் உங்களுக்கு தருகிற வார்த்தையாக இருக்கிறது. பிரியமானவர்களே, உலர்ந்து போய் இருக்கிற உங்கள் சரீரத்திலே என் தேவன் ஒரு புதிய பலத்தை அவர் தருவார். ஆகையால் நீ தீர்க்க தரிசனம் உரைத்து அவர்களோட சொல்ல வேண்டியது என்னவென்றால், கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார், இதோ என் ஜனங்களே, நான் உங்கள் பிரேத குழிகளை திறந்து உங்களை உங்கள் பிரேத குழியிலிருந்து வெளிப்படவும் உங்களை இஸ்ரவேல் தேசத்துக்கு வரவும் பண்ணுவேன் என்று அங்கே 12ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கிறோம். பிரியமானவர்களே, பிரேத குழிகளை திறந்து அற்புதம் செய்ய வேண்டும் என்று முடிவெடுத்த தேவனுக்கு எதுவும் தடை கிடையாது. உங்கள் வாழ்க்கையில் இனிமேல் நடக்காது என்ற முடிவு எடுத்து விட்டீர்களா? நீங்கள் இனிமேல் சுகமாகாது, இனிமேல் அற்புதம் நடக்காது என்றாலும் கர்த்தர் இந்த காலை வேளையில உங்களை பார்த்து சொல்லுகிறார், பிரேத குழியை திறந்து நான் அற்புதம் செய்வேன். ஒருவேளை அவ்வளவுதான் முடிந்து போனது, இனி என் வாழ்க்கையில் எந்த ஒரு அற்புதமும் நடக்க முடியாது, என் சூழ்நிலைகள் முடிந்து விட்டது என்று சொல்லி நீங்கள் சொல்லிக் கொண்டிருந்தாலும் கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை இல்லை. அது முடிந்து போனாலும் நான் அதை தோண்டி எடுத்து நான் மறுபடியும் அதற்கு ஜீவனை கொடுப்பேன் என்று ஆண்டவர் இந்த காலை வேளையில வாக்கு பண்ணுகிறார். எத்தனை பேர் இந்த காலை வேளையில இதை கேட்டுக்கொண்டு இருக்கிறீர்களோ பிரியமானவர்களே, என் தேவன் மறுபடியும் அதை உருவாக்க அவர் வல்லமை உள்ள தேவனா இருக்கிறார். விழுந்து போன உங்கள் வாழ்க்கையை மறுபடியும் சீர் செய்ய என் தேவன் மகா பெரியவராக அவர் உங்களோடு கூட இருக்கிறார் என்பதை
நீங்கள் மறந்து போக வேண்டாம் பிரியமானவர்களே. உடைந்த உள்ளங்களை அவர் தேற்றுகிறவர். பிரிந்த உங்கள் உறவுகளை மறுபடியும் அவர் சேர்த்து வைப்பார். ஒருவேளை கணவன் மனைவி பிரச்சனைகளாக இருக்கலாம், முடிந்து போனது என்று நீங்கள் நினைக்கலாம். இல்லை பிரியமானவர்களே, என் தேவன் அதுக்கு ஒரு புதிய தொடக்கத்தை கொடுப்பார். என் வியாபாரம் முடிந்து போனது, இனி இதெல்லாம் எழும்பவே முடியாது என்று நினைக்கிறீர்களா? ஆண்டவர் சொல்லுகிறார், இல்லை, அதை நான் மறுபடியும் உருவாக்குவேன். மறுபடியும் விழுந்து போன வியாபாரத்தை நான் மறுபடியும் அதை திரும்ப கொடுப்பேன். திரும்ப நான் உனக்கு உன் கையின் பிரயாசங்களை நான் ஆசீர்வதிப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். மருத்துவர்கள் சொல்லி இருக்கலாம், உன் வியாதியை, இந்த வியாதிக்கு தீர்வே இல்லை, நீ வாழ்க்கை முழுவதும் இந்த வியாதியை சுமந்தே நீ மறிக்க வேண்டியிருக்கும், நீ கடைசி வரைக்கும் நீ மாத்திரையை சாப்பிட்டுக்கிட்டே தான் இருக்கணும்னு சொல்லி உங்களிடத்தில் மருத்துவர்கள் சொல்லி இருக்கலாம். ஆனால் தேவனுடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது என்று சொன்னால், மறுபடியும் நான் அதற்கு ஜீவனை கொடுப்பேன். உலர்ந்து போயிருக்கிற எலும்புகளுக்கு ஜீவனை கொடுப்பது போல, மரித்து அடக்கம் பண்ணப்பட்ட பிரேத குழியிலிருந்து எப்படி பிரேதத்தை நான் உயிரோடு எழுப்புவேன் என்று சொன்ன வார்த்தையின்படி சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரங்களையும் உயிர்ப்பிக்கிற அதே ஆவியானவர் இந்த நாளிலே பேசுகிறார் பிரியமானவர்களே. அவர் உங்களுக்குள் வாசமா இருப்பார் என்று சொன்னால் சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரங்களும் உயிர்ப்பிக்கப்படும் என்று விதம் சொல்லுகிறது. ஆகவே இந்த காலை வேளையில் வந்து கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் ஒன்றை விசுவாசியுங்கள், என் தேவன் எனக்கு மறுபடியும் ஒரு புதிய பலத்தை அவர் தருவார். மறுபடியும் விழுந்து போன என் கூடாரத்தை அவர் கட்டுவார். மறுபடியும் பிரிந்து போன என் உறவை அவர் ஒன்று சேர்ப்பார். விழுந்து போன என்னை மறுபடியும் அவர் தூக்கி நிறுத்துவார். கடன் பிரச்சனையில நான் ஒளிந்து போவேன் என்று சத்துருக்கள் எண்ணிக்கொண்டிருந்தாலும் என் தேவன் அவர்கள் மத்தியிலே என்னை உயர்த்தி நிறுத்துவார் என்று விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு இருங்கள் பிரியமானவர்களே. என் வீடு கட்ட முடியவில்லை, அது பாதியிலே நின்று கொண்டிருக்கிறது, நான் என்ன செய்யட்டும் என்று சொல்லி நீங்கள் அங்கலாய்த்து நிற்பீர்கள் என்று சொன்னாலும், எனக்கு தேவையான பொருளாதாரம் இல்லை, பற்றாக்குறையா இருக்கிறது நீங்கள் நினைத்துக் கொண்டிருந்தாலும், தேவ ஆவியானவருடைய ஆற்றல் வல்லமை அங்கே செயல்படும் என்று சொன்னால் பிரியமானவருடைய மறுபடியும் அதற்கு ஜீவன் உண்டாகும். அங்கே என்ன சொல்லப்பட்டது? இங்கே வார்த்தை சொல்லுகிறது, நீ உலர்ந்த எலும்புகளை பார்த்து தீர்க்க தரிசனம் உரை, நீ பேசு. கர்த்தருடைய வார்த்தையை நாம் பேசிக்கொண்டே இருக்க வேண்டும் பிரியமானவர்கள். தேவனுடைய அந்த ஜீவனுடைய வார்த்தையை நாம் பேச 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 தேவன் வல்லமையாய் உங்கள் வாழ்க்கையில் அவர் செயல்படுவார். காரணம், தேவன் வார்த்தையாக இருக்கிறார். என்னால முடியாது, இது நடக்காது, இது ஆகாது என்கிற வார்த்தையை நீங்கள் உங்கள் உதடுகளிலிருந்து உங்கள் உள்ளத்திலிருந்து எடுத்து அதை அப்புறப்படுத்தி விடுங்கள் பிரியமானவர்களே. நிச்சயமாகவே நன்மையான வார்த்தைகளை பேசி பாருங்கள். ஜீவனுள்ள வார்த்தையை பேசுங்கள். ஆசீர்வதிக்கத்தக்கதான வார்த்தையை பேசி பாருங்கள். உங்கள் பிள்ளைகளை ஆசீர்வதியுங்கள், அவர்களை சபியாதிருங்கள். ஹல்லேலூயா. எஸ், உங்கள் பிள்ளைகளை நீங்கள் ஆசீர்வதிக்க வேண்டும். மரித்து அடக்கம் பண்ணப்பட்ட பிரேத குழியிலிருந்து அழைத்து வருவேன் என்கிறார். பிரியமானவர்களே, மரணம் ஒரு முடிவல்ல தேவனுக்கு, அதையும் ஒரு அற்புதமாக மாற்றும் வல்லமையும் ஆற்றலும் கொண்டவர் தான் நம்முடைய ஆண்டவர். ஒருவேளை உங்கள் வாழ்க்கையிலே எந்த இடம், எந்த சூழ்நிலைகள் மரித்து போயிருந்தாலும் என் தேவன் மறுபடியும் அதை உயிர்ப்பிப்பார் என்று நீங்கள் விசுவாசியுங்கள் பிரியமானவர்களே. இந்த ஆவியானவர் உங்கள் வாழ்க்கையில் செயல்படுவார் என்று சொன்னார், இவர் உங்கள் வாழ்க்கையில் அசைவாடுவார் என்று சொன்னார், நிச்சயமாகவே உங்கள் வாழ்க்கை மறுபடியும் உயிரடையும், உங்கள் சூழ்நிலை மறுபடியும் உயிரடையும், உங்கள் சரீரத்தில் இருக்கிற வியாதிகள் மறைந்து ஒரு புதிய உறுப்பு உங்கள் சரீரத்தில் உண்டாகும். எந்த உறுப்பு பழுதடைந்து இருக்கிறதோ என் தேவனால் அந்த உறுப்பை மறுபடியும் அவரால் சீர்படுத்த முடியும். காரணம், அவருடைய கைகள் வணைந்திருக்கின்றன. பிரியமானவர்களே, உங்கள் சரீரங்களை உண்டாக்கினவர், உருவாக்கின இந்த தெய்வத்துக்குத்தான் தெரியும் அதை மறுபடியும் உருவாக்குவதற்கு அவரால் முடியும். பிரியமானவர்களே, விசுவாசியுங்கள். விசுவாசத்தினால் நீங்கள் அற்புதங்களை பெற்றுக்கொள்ள முடியும். எலிசா இரட்டிப்பான வரத்தை பெற்றான், ஆனால் 32 அற்புதங்களை செய்ய வேண்டும் அவனுடைய கணக்கின்படி. ஆனால் எலிசா 31 அற்புதங்கள் செய்த பிறகு அவன் மரித்து விட்டான். இதனால் தேவனுடைய வார்த்தை பொய்யாகி விடவில்லை. என்ன நடந்தது தெரியுமா பிரியமானவர்களே? எலிசா மரித்த இடத்தில் ஒரு வாலிபனை அடக்கம் செய்ய வந்தார்கள். எலிசாவின் எலும்பு அந்த பிரேதத்தின் மேல் பட்ட உடனே அந்த வாலிபன் உயிரோடு எழுந்து விட்டான். எலிசாவின் 32வது அற்புதமும் நடந்து விட்டது. தேவன் தான் சொன்ன வார்த்தையில் இருந்து அவர் மாறுவதில்லை பிரியமானவர்களே. உங்கள் வாழ்க்கையில் அவர் வாக்குத்தத்தம் பண்ணி இருப்பார் என்று சொன்னார். உங்கள் வாழ்க்கையில நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லி இருப்பார் என்று சொன்னார். நிச்சயமாகவே அது நிறைவேறியே தேரும். அவர் வார்த்தை ஒருபோதும் வீணாய் மண்ணில் விழுந்து போவதில்லை.
உங்களுக்கு வாக்கு பண்ணினவர் அதை நிறைவேற்ற அவர் போதுமானவராயிருக்கிறார். அவர் வல்லமையுள்ள தேவன். பிரியமானவர்களை, அவர் நிச்சயமாகவே நிறைவேற்றி தருவார். ஆகவே நீங்கள் பயந்து போகாதீர்கள். நீங்கள் மரித்து போவதில்லை. நான் என்னுடைய வாழ்க்கையிலே, நான் என்னுடைய பலவீன நேரங்களிலே அவ்வளவுதான் என் வாழ்க்கை முடிந்து போகும் என்று சொல்லி மருத்துவர்கள் சொன்ன பொழுது கூட எனக்கு சரியான ஒரு உத்தரவாதத்தை தர முடியாது, இவருக்கு வந்திருக்கிற இந்த வியாதி என்ன என்றே தெரியாது என்று சொல்லி திகைத்த பொழுதும் கூட, பிரியமானவர்களே, என் தேவன் எனக்கு மறுபடியும் ஜீவனை கொடுத்தார். ஆகவேதான் நான் ஆழமாய் பேசுகிறேன். பிரியமானவர்களே, அவரால் முடியாத காரியம் ஒன்றுமே இல்லை. பிரியமானவர்களே, அவர் மருத்துவர். அவர் மருத்துவருக்கெல்லாம் பெரிய மருத்துவர். அவர் பரம வைத்தியர் என்று வேதம் சொல்கிறார். ஆகவே ஒன்றுக்கும் கவலைப்படாது. உங்கள் சூழ்நிலையை மாற்ற இந்த தேவன் போதுமானவர் என்பதை உங்கள் இருதயத்திலே இந்த நாளிலே நீங்கள் விசுவாசியுங்கள். இந்த தேவ ஆவியானவர் உங்கள் வாழ்க்கையில் அவர் அசைவாடுவார் என்று சொன்னார். சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரங்களை அவர் உயிர்ப்பிப்பார். ஹல்லேலூயா. மரித்து போன உங்கள் வியாபாரத்தை மறுபடியும் அவர் தூக்கி நிறுத்துவார். பிரிந்து போன உங்கள் உறவுகளை மறுபடியும் அவர் ஒன்று சேர்ப்பார். உங்களை விட்டு பிரிந்து போன உறவுகளை மறுபடியும் கொண்டு வருவார். பிரியமானவர்களே, எதையெல்லாம் இழந்தீர்களோ அதையெல்லாம் இரட்டத்தனையாய் மீட்டுக் கொடுக்கும் ஆற்றலும் வல்லமையும் நிறைந்தவர் தான் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஆக இந்த காலை வேளையில் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் வாழ்க்கையில தேவ ஆவியானவர் அசைவாடுவாராக. உலர்ந்த எலும்புகளை போல இருக்கிற உங்கள் வாழ்க்கையிலே ஒரு புதிய ஜீவன் வருவதாக தேவ ஆவியானவர் உங்கள் மேல் அசைவாடுவாராக. ஜெபிக்கலாமா? எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, இந்த காலை வேளைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். அப்பா, கிருபையும் இரக்கமுள்ள தெய்வமே, உன்னதமான தெய்வமே, உயர்ந்த அடைக்கலத்தில் இருக்கிறவரே, சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவே, வானம் உமது சிங்காசனம், பூமி உமது பாதப்படி. அப்பா ராஜா, நீ சொல்ல ஆகும், நீர் கட்டளையிட்டால் அப்படியே நடக்கும் சுவாமி. என் தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. பலன் உள்ளவனாகிலும் பலனற்றவனாகிலும் உதவி செய்வது என்பது உமக்கு லேசான காரியம். அப்பா, லேசான காரியம் சுவாமி. ஆமா ராஜா இயேசுவே, எல்லாவற்றையும் படைத்தவரே, உருவாக்கின எங்கள் அப்பா பிதாவே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்பா, எங்கள் யூத ராஜ சிங்கமே, எங்களுக்காக அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவரை, எங்களுக்காக சொந்த ரத்தத்தை சிந்தி எங்கள் மீட்டெடுத்தவரை, எங்கள் விடுதலை நாயகரே, உண்மை நாங்கள் துதிக்கிறோமே, உயர்த்துகிறோம். அப்பா, செங்கடலை இரண்டாய் பிளந்தவர், யோர்தானை பின்னிட்டு போக செய்தவர், வானத்திலிருந்து காடைகளை கொடுத்தவர், மன்னாவை கொடுத்தவர். ஹல்லேலூயா. இயேசுவே, கீழ்காற்றை வீசப்பண்ணி காடைகளை அப்பா நீர் கொடுத்து உடைய ஜனங்களை திருப்தி அடைய செய்தவர். ஹல்லேலூயா. கண்மலையிலிருந்து தண்ணீரை வர வைத்தவர். அப்பா, எரிகோவை விழச் செய்தவர், இரும்பு கோடாலியை மிதக்க பண்ணினவர். நீ செய்த காரியங்கள் எல்லாம் அதிசயமானது, அற்புதமானது, முடிந்து போனதை முடிய பண்ணுகிறவர். அப்பா, ஹல்லேலூயா. மரித்து போன லாசருவை 4 நாட்கள் கழித்து அவனை உயிரோடு எழுப்பினவர். ஐயோ, அந்த பிணமாகி போயிட்டது, அது நாரி போனது, அது செத்து 4 நாள் ஆகிவிட்டது. அவர் இப்பொழுது நாறுவார், நாற்றம் அடிக்கும் என்று சொன்ன பொழுது கூட அந்த நாற்றத்தை என் தேவன் மாற்றினார். அவர் சரீரத்தில் நறுமணம் வீச பண்ணினார். உயிருள்ள மனம் அவனிடத்தில் வீசப்பட்டது. காரணம், பரிசுத்த ஆவியானவர் அங்கே செயல்பட்டார். கர்த்தருடைய வாயிலிருந்து வார்த்தைகள் புறப்பட்டு போன பொழுது ஆவியானவர் செயல்படுகிற தேவனா இருக்கிறார். இந்த நேரத்தில் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கைக்காக நான் ஜெபிக்கிறேன். ஒவ்வொரு சூழ்நிலைக்காக நான் ஜெபிக்கிறேன். எந்தெந்த இடங்கள், எந்தெந்த இடத்துல அப்பா இவர்கள் சோர்வா இருக்கிறார்களோ, மரித்து போறது, என் வியாபாரம் விழுந்து போறது என்று சொல்லி அப்பா யாரெல்லாம் அங்கலாய்க்கிறார்களோ அவர்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். அப்பா, சரீரத்துல இயேசுவே அப்பா ஒருவேளை பலவீனங்கள், ஹல்லேலூயா இயேசுவே, வாழ்க்கையில பலவீனங்கள், போராட்டங்கள், ஹல்லேலூயா, குடும்பத்துல கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனைகள், ஹல்லேலூயா, சரீரத்துல வியாதி நிமித்தமாக தீராத வியாதி, அவ்வளவுதான், ஒன்றும் செய்ய முடியாது என்கிற ஹல்லேலூயா இருக்கும் சூழ்நிலையை நீர் மாற்றி தர வல்லவராய் இருக்கிறேன். இப்பொழுதே நான் ஜெபிக்கிறேன். இதை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். ஹல்லேலூயா. இப்பொழுது என்னோட கூட சேர்ந்து ஜெபிப்பீர்களா? உங்கள் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஹல்லேலூயா, இந்த உயிர்ப்பிக்கும் ஆற்றலை கொண்ட தெய்வம், மறுபடியும் அதற்கு ஜீவனை கொடுக்கும் வல்லமை கொண்ட தெய்வம், எதையும் உருவாக்கக்கூடிய தெய்வம், எதையும் செய்து முடிக்கும் ஆற்றல் இணைந்த தெய்வம், ஹல்லேலூயா, நம்மை மறுபடியும் வாழ வைக்கக்கூடிய இந்த உன்னதமான இந்த தெய்வத்தை நோக்கி பார்ப்பீர்களா? இம்மானுவேல், கர்த்தர் எங்களோடு கூடவே நீர் இருக்கிறவர். அப்பா, யெகோவா ஈரே, எல்லாவற்றையும் நீர் பார்த்துக் கொள்ளும் தேவன். அப்பா, ஹல்லேலூயா, எங்கள் பரிகாரியாக தெய்வமே உமக்கு நன்றி செலுத்துகிறேன். அப்பா, நாங்கள் ஜெபிக்கிற அந்த நேரத்துல தானே குடும்பங்களை அலைக்கழிக்கிற எல்லா பிசாசுகளும் இயேசுவின் நாமத்தினாலே விலகி போக கடவுள். ஜெபிக்கிற இந்த நேரத்துல தானே நற்சகனாக இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தினாலே
அப்பா இனி உன்னால் முடியாது, உன்னால் செயல்பட முடியாது, உன்னால் எழுப்ப முடியாது, இது உன்னால் நடக்காது, உன் பிள்ளைகள் உன் பட்சத்தில் வரமாட்டார்கள், உன் கணவர் அவ்வளவுதான் பிரிந்து போய்விட்டார், ஹல்லேலூயா, அவர் வேசித்தனத்திற்கும் மதுபானத்திற்கும் போதைக்கு அடிமையா இருக்கிறார், இனி அவ்வளவுதான், அவரை மறந்துவிடு என்று அப்பா உலகம் சொல்லலாம், பிசாசு சொல்லலாம், சத்துருக்கள் சொல்லலாம், ஏன் நீங்கள் நம்பினவர்களோட சொல்லலாம். ஆனால் என் தேவன் அவைகளுக்கு ஜீவனை கொடுக்க முடியும், அவை மறுபடியும் உருவாக்க முடியும். ஹல்லேலூயா. கர்த்தர் சொன்னாரே யோவான் 10:10, அப்பா நீ சொன்ன வார்த்தையின்படி திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவுமே வருகிறான் என்று அவன் வேறொன்றுக்கும் வரவில்லை, ஆனால் நானும் அவைகளுக்கு ஜீவனை கொடுக்கவும் அது பரிபூர்ணப்பட வந்தேன்னு சொன்னீங்கப்பா. இயேசுவின் நாமத்தினாலே இதை கேட்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையும் ஒரு பரிபூர்ணம் உண்டாகட்டும் சுவாமி. ஹல்லேலூயா. இயேசப்பா, திருமண தடைகள் மாறட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. ஹல்லேலூயா. இப்பொழுதும் இயேசுவின் நாமத்தை திருமண தடைகள் மாறட்டும். வாலிப பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். உன் வாலிப வயதில் உன் சிருஷ்டியை நினை, தேவையில்லாத சிந்தனைகள் அப்பா மொபைலுக்கும் இன்டர்நெட்டுக்கும் அடிமையா இருக்கிற பிள்ளைகளை நீர் விடுதலை ஆக்குவீராக. தேவையில்லாத கெட்ட நண்பர்களுக்கு நீர் உடைய பிள்ளைகளை விலக்கி பாதுகாப்பீராக. பிசாசின் தந்திரங்களுடைய பிள்ளைகள் சிக்கிக்கொள்ளாதபடிக்கு, அவர்கள் கால்கள் வலிக்கு போய் விழுந்து விடாதபடிக்கு, ராஜா தாவீது சொன்னது போல என் கால் சறுக்குகிறது நான் சொல்லுகிற பொழுது கர்த்தாவே உம்முடைய கிருபை என்னை தாங்கிற்று என்ற வார்த்தையின்படி ராஜா உடைய பிள்ளைகளுடைய கால்களை அப்பா வாலிப பிள்ளையுடைய கால்களை அப்பா இப்பொழுதே உடைய கரம் தாங்கி பிடிக்கட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தில் நான் பேசுகிறேன். சரீரத்தில் காணக்கூடிய வலிகள் இப்பொழுது மறைந்து போகட்டும் அப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கால்களிலே காணக்கூடிய வலிகள் மறைந்து போகட்டும், வீக்கம் மறைந்து போகட்டும், கட்டிகள் மறைந்து போகட்டும், வயிற்றில் இருக்கிற கட்டிகள் மறைந்து போவதாக இயேசுவின் நாமத்தினாலே. ஹல்லேலூயா. சரீரத்தில் காணக்கூடிய பலவீனங்கள் மாறுவதாக இயேசுவின் நாமத்தினால் ஒரு புதிய ஜீவன் உண்டாகட்டும். காண்டாமிருகத்துக்கு ஒப்பான பலனை கொடுக்கிறவர். ஹல்லேலூயா. இயேசுவே, பிசாசுகளுக்கு பயந்து நிற்கிற உடைய பிள்ளைகளுக்கு கெட்ட சொப்பனங்களை கண்டு பயப்படுகிற தேவையில்லாத சொப்பனங்களை கொடுத்து பயமுறுத்துகிற ஆவிகள் எல்லாம் விலகி போகட்டும் அப்பா. ஒரு தைரியம் உண்டாகட்டும், ஒரு பலன் உண்டாகட்டும். இதே ஆவியானவர் நீர் அப்பா உங்களுடைய பிள்ளைகள் மேல் அசை வாடுகிற பொழுது உங்களுடைய பிள்ளைகளுக்கு ஒரு புதிய பலன் வருமே. பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்தில் வருகிறவர் நீங்கள் பலன் அடைவீர்கள் என்ற வார்த்தையின்படி ஒரு புதிய பலன் உடைய பிள்ளைகளுக்குள்ள இறங்கட்டும். சிங்கத்தின் மேலும் வெறியன் பாம்பின் மேலும் நீ நடந்து வலு சர்ப்பத்தையும் பால சிங்கத்தையும் நீ மிதித்து போடுவாய் என்கிற வார்த்தையின்படி தேவ வல்லமை இப்பொழுதே பிள்ளைகளை சூழ்ந்து கொள்வதற்காக நன்றி அப்பா. எல்லா இருளும் விலகி போவதற்காக நன்றி சுவாமி. உலகத்துல வந்த எந்த மனுஷனையும் பிரகாசிக்க செய்த மெய்யான ஒளியே இப்பொழுதே இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளையுடைய முகங்களும் பிரகாசிக்கட்டும். அல்லது அவர்களுடைய இல்லம் பிரகாசிக்கட்டும், உள்ளம் பிரகாசிக்கட்டும், அப்பாவுடைய பிள்ளைகள் பிரகாசிக்கட்டும், கணவன் பிரகாசிக்கட்டும், மனைவி பிரகாசிக்கட்டும், பெற்றோர்கள் பிரகாசிக்கட்டும். உடைய பிரகாசமான வெளிச்சம், உடைய முகத்தின் பிரசன்னம் இந்த காலை வேளையில ஒவ்வொருடைய முகங்களிலும் அப்பா அது பிரகாசிக்கட்டும் அப்பா. இந்த ஜெபத்தை கேட்டுக்கொண்டு இருக்கிற பொழுது நீர் அற்புதங்களை செய்கிறீர், நமக்கு நன்றி செலுத்துகிறேன். விசுவாசத்தோடும் நம்பிக்கையோடும் யாரெல்லாம் அப்பா இதை இப்பொழுது பார்த்து கொண்டு இருக்கிறார்களோ பரிசுத்த ஆவியானவர் நீர்தாமே இந்த நேரத்தில் இறங்கி அற்புதத்தை செய்வதற்காக நன்றி. ஒருவேளை வீடுகளிலிருந்து பார்த்து கொண்டு இருக்கலாம் அப்பா, படுக்கையிலிருந்து பார்த்து கொண்டு இருக்கலாம், இந்த அதிகாலை வேளையில ஒருவேளை அப்பா வெளியிலே அப்பா வேலைக்கு போய் கொண்டு இருக்கிற பொழுது பார்த்து கொண்டு இருக்கலாம், வேலையில் இருக்கிற பொழுது பார்த்து கொண்டு இருக்கலாம். ஹல்லேலூயா. யாராக இருந்தாலும் இந்த நாள் ஆசீர்வதிக்கப்பட்ட நாளாக இவர்களுக்கு இருப்பதாக என்று சொல்லி நான் ஜெபிக்கிறேன். இந்த நாள் ஒரு வெற்றியுள்ள நாளாக இருப்பதாக என்று சொல்லி இயேசுவின் நாமத்தில் நான் பேசுகிறேன். கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் அப்பா சந்தோஷம், சமாதானம் அப்பா அளவில்லாமல் ஊற்றப்படுவது தேவ ஆவியானவர் முற்றிலுமாக சூழ்ந்து கொள்வீராக. தெய்வ பிரசன்னம் ஒரு பிள்ளைகளை நிரப்பிக் கொண்டிருக்கட்டும் அப்பா. எல்லா பொல்லாப்புக்கும் உடைய பிள்ளைகளை விலக்கி நீர் பாதுகாப்பீராக. சத்துருவின் கைகளில் இருந்து அப்பா உடைய பிள்ளைகளை தப்புவிப்பீராக அப்பா. மனுஷிக ஆவிகள், ஹல்லேலூயா, வஞ்சனையின் ஆவிகள், குறை சொல்லும் அப்பா, குறை பேசும் ஆவிகள், எரிச்சலின் ஆவிகள், பொறாமையின் ஆவிகள், பெருமையின் ஆவிகள், இச்சையின் ஆவிகள் ஏதும் பிள்ளைகளை தொடாதபடி தேவ வல்லமை இப்பொழுது இறங்கட்டும் என்று சொல்லி விடுதலையை நான் பேசுகிறேன். சர்வ வல்லமை உள்ளோட கரம் இப்பொழுதும் ஒவ்வொரு பிள்ளைகளை தொடுவதற்காக நன்றி அப்பா. இந்த ஜெபங்களை கேட்கிறவரை, எங்கள் விண்ணப்பங்களை கேட்கிறவரை, தேவ ஆவியானவரை உடைய அளவில்லாத அசைவாடுதல் ஒவ்வொருவரையும் தொடுவதாக நிரப்புவதாக என்று சொல்லி இந்த நாளுக்குள்ள கிருபை, இந்த நாளுகளில் நீ தரக்கூடிய அளவில்லாத கிருபையும் சமாதானமும் ஒவ்வொரு பிள்ளைகளையும் அப்பா நிரப்பட்டும் என்று சொல்லி எங்கள் இன்ப இரட்சகராம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் எங்கள் அன்புள்ள ஆதியும் அந்தமும் தொடக்கமும் முடிவுமான எங்கள் அப்பா பிதாவினிடத்தில் கெஞ்சி மன்றாடுகிறேன். ஆமென், ஆமென். பிரியமானவர்களே, இந்த நாளிலும் கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த வார்த்தை மிகவும் பிரயோஜனமாக இருந்திருக்கும் என்று சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். ஒருவேளை நீங்கள் அற்புதங்களை பெற்றுக்கொண்டவர்களாக இருப்பீர்கள் என்று சொன்னால் நிச்சயமாக எங்களுக்கு அதை தெரியப்படுத்துங்கள். இந்த வாட்ஸ்அப் நம்பர்ல நீங்க அதை ஷேர் பண்ணுங்க, உங்க டெஸ்டிமனி நீங்கள் கொடுங்க. கீழே கமெண்ட் பாக்ஸ்ல உங்களுடைய விண்ணப்பங்களை எங்களுக்கு நீங்கள் போட்டுக்கொண்டே வாருங்கள். ஒருவேளை நாங்கள் அதில் பதில் தர முடியவில்லை என்றாலும் நாங்கள் தினமும் உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம்.
நீங்கள் கொடுக்கிற எல்லா விண்ணப்பத்திற்கும் நாங்கள் ஜெபித்துக் கொண்டுதான் இருக்கிறோம். நிச்சயமாக நீங்கள் அற்புதங்களை பெற்றுக்கொள்வீர்கள். ஒருவரையும் என் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அவர் வெறுமையாய் விட்டதே இல்லை. நிச்சயமாக அவரிடத்தில் வந்த ஒவ்வொருவர் ஆசீர்வதிக்கிறவர். பிரியமானவர்களே, இந்த பிரியமானவர்களே, நீங்கள் மறந்து விடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. அப்பொழுது உங்களுக்கு தொடர்ந்து எங்களுடைய இந்த ஜெப வீடியோக்கள் உங்களுக்கு தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும். பெல் பட்டனை நீங்க வந்து கிளிக் பண்ணிக்கொள்ளுங்க. அனைவருக்கு இதை நீங்க ஷேர் பண்ணுங்க. அதே நிமித்தமாக நீங்க கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிறீர்கள். இதை கேட்கிற உங்களை கர்த்தர் தாமே அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. God bless you.